ஹாய், நமக்கு ஆர்ம் ஹோல் கர்வாக நல்லா எனக்கு வரலை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேலை வச்சு நீட்டாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் எப்பயும் எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட லென்த்து, சைடில் கேப் எவ்வளோக்கு வரணும், அப்புறம் இந்த வளைவு எவ்வளோக்கு வரணுன்றதையும் அளவு ப்ளவுஸ் வச்சே மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா எனக்கு வளைவு போடுறது மட்டும்தான் கஷ்டம்னா இந்த ஸ்கேல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக இருக்கிற அளவில் வரைகிறேன். அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சு தையலுக்கு வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த இடத்த நான் எது யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்கேல்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடம் நம்ம ஷோல்டரில் போய் ஜாயின் பண்ண போகிற நடு சென்டர். அந்த இடத்துல டக்குன்னு முனையிலேருந்து ஆரம்பிக்காமல் ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச் தள்ளி நீங்கள் வரைய போகிறீங்க. வரையும் போது இந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்கணும். ஓகேவா? அந்த ஸ்கேலை மேடாக இருக்க இந்த இடத்த யூஸ் பண்ணுறேன். நான் சென்டர் வரைக்கும் வரைஞ்சிட்டேன். சென்டருக்கு அப்புறமா நம்மளோட ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேலை பின்னாடி திருப்பிட்டு பள்ளமாக வரையணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் மேடாக, அப்புறம் கீழே பள்ளமாக, இவ்வளோ தான். மேலே என்ன ஒரு ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் கீழே குடஞ்சி வெட்டணும். மேலே ஒரு எஸ் ஷேப்பில் இருக்குன்னா கீழே அதே ஷேப்பில் இருக்கணும். இந்த கைக்கு கேப் ஹைட் ரொம்ப கீழே இறக்கமாக இருக்குது. அதனால் ரொம்ப பஃப்னு பள்ளமாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. நம்ம ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு வரைஞ்சிட்டு லைட்டாக கர்வ் பண்ணிக்கணும்.